மத்திய பல்கலைக்கழக விவகாரத்தில் நாம் இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டும். ஆனால் மாணவர்களை தாக்கியது மிகவும் தவறான விஷயம்தான். அதே சமயம் பாலியல் குற்றச்சாட்டுக்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்தும் எந்தவிதமான புகார்களும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தீர விசாரித்துத்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். மாணவர்களும் காவல்துறை அதிகாரி ஒருவரை சிறை பிடித்ததாக கூறப்படுகிறது. எனவே இரண்டு தரப்பிலும் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது. இவ்விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகமும் சரி, மாணவர்கள் தரப்பும் சரி, அனைவரும் பேசித்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் இருந்து இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராவது புகார் அளித்தால் நானே அவர்களுடன் நின்று அதில் நியாயம் கிடைப்பதற்காக பாடுபடுவேன். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை பொறுத்தவரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நான் பாஜகவில் இருந்து எப்போதோ ராஜினாமா செய்துவிட்டு மிஸ்டு கால் மூலமாகவே நான் பாஜகவில் சேர்ந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டேன். ஜேசிஎம் மக்கள் மன்ற பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கட்சி குறித்து பிறகு முடிவு செய்வேன் என சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார்.